ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. நீ மாட்டீங்க கடிக்கிறதுனா? ஏய் ஹேய் 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 என்ன இல்லை அது பாட்டு இருக்கு. சரி சரி மங்கி கூட செல்ஃபியா? அது பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குது. ஓ ஏய் கேமராடா அது. யூ நீட் இந்தாங்க இது பிடிச்சிக்கோங்க. இதுக்கு அப்புறம் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நீ ஏந்து போயிடு. சரி சரி ஸ்டாப் பண்ணிக்கோ போணும். ஓகே மங்கி கூட ஃபைட். A few moments later. நரம்பாட்டு விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? விடுங்கண்ணே, காதல் இதெல்லாம் சகஜம் தானே. உங்க காதலுக்கு நீங்க அடி வாங்க, நான் ஏன் வாங்கினேன்? தம்பி போ. வணக்கம். நீங்க ஜெய் ஸ்ரீராம். என்னடா அது காயம்? புலி பொறாண்டிச்சு சார். புலியா? என் ஃப்ரெண்டு பேரு புலிகேசி. ஆசையா கை வச்சானா ரத்தம் வந்துச்சு. நகம் பட்டா பாய்சன் அங்கிள். Hey, you better mind your language and try to control yourself, understand? இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, இது எந்த ஹாஸ்பிட்டல் இது? இது ஒரு கவர்மெண்ட் கொல்லமா? கொல்லம் கிடையாது. ஓகே கொல்லம் பரிப்பள்ளி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஸோ தலைவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் குரங்கு கூட விளையாட்டுருந்தோம். ஆனால் அண்ணன் விளையாடலாம் இல்லை, நான் சிவனே தான் உட்காந்துருந்தேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா வந்து மேலே ஏறி போராண்டி கடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனை ஊசி? 4 ஊசியா? 4 ஊசி போட்டாங்க. 4 ஊசி போட்டிருக்காங்க. நாங்கள் வெளியே வந்து இதை பற்றி சொல்கிறோம். நாங்கள் வெளியே ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலு உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது பெரிய தப்பு. ஆனால் எப்படி கவனிச்சாங்க? ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. நல்லா வந்து சிறப்பாக கவனிச்சாங்க. பெரிய பெரிய இன்ஜெக்ஷனாக போட்டாங்க. என் வாழ்க்கையில் அப்படி இன்ஜெக்ஷன் நான் பார்த்ததே கிடையாது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்தா சரி ஓகே. இப்போ நாங்கள் வெளியே வந்த பிறகு இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க. நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? நம்ம இங்கே ஒரு 7:30 வரைக்கும் வந்தோம். எத்தனை மணிக்கு வந்தோம்? இங்கே ஒரு 6 o'clock வந்தோம். 6 o'clock 5:30 5:45 6 ஆயிடுச்சு. ஓகே 6 o'clock வந்தோம். சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு மாதிரி இல்லை, தமிழ்நாடு ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து கூட மாட்டாங்க. எங்கேயாவது போய் கேட்டால் கூட எங்கெல்லாம் அங்கே போ சரி அப்படி போ எவ்வளோ நேரம் பார்க்க போ அப்படின்னு. நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்காங்க. நல்லா கூப்பிட்டு நல்லா ஊசி கரெக்டாக போட்டு டைமுக்கு போட்டு உட்காருங்க சொல்லிடுறாங்க. அப்ளிகேஷன் தான் நல்லா நாங்கள் ஒரு 6 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 கரெக்டாக 9:15 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கரெக்டாக 3 மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக. இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்கணும். வெயிட் பண்ணால் தான் ரிசல்ட் தெரியும். தலைவர் வந்து நாங்கள் முடிச்சுட்டு வெளியே போகும்போது நாங்கள் சொல்கிறோம் என்ன எதனால் இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு பிளானு சத்தியமாக ட்ரிப்புக்கு எதுக்கு வந்தவங்க கூட தெரியாது. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். கண்டதையும் ஆகிட்டுருக்கு. தெரியல, அவங்க மட்டும் கையில் கிடச்சாங்க. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். எனக்கும் ஆச்சு காலையில். அதுவும் நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. அதுவும் ஒரு சம்பவம், ஒரே சம்பவமாக ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. சரி ஓகே, நம்ம வெளியே போயிட்டு நம்ம பேசுவோம். பாய். நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓகே பாய். ஒரே பேஷண்ட்ஸாக இருக்காங்க ஃபுல்லாகவே. நம்ம எடுக்கிறோம். இது பேஷண்ட் அவுட் பேஷண்ட் தானே. ஓபி ஓகே, ஓபியில் தான் எடுக்கிறோம். கேஷுவாலிட்டி ஓபி. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. பட் உள்ள எமர்ஜென்சி வார்டில் தான் நம்ம இது மாதிரி எடுக்கக்கூடாது. ஓகே, நம்ம வெளியே போய்ட்டு இதை பற்றி சொல்லுவோம், பேசுவோம். தலைவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். பாய். அந்த ஃபோட்டோ வரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்க்ராட்ச் ராமர் போட்ட கோடு மாதிரி இருக்கும் அந்த கோடு. அந்த கோடு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே லெட்ஸ் see. வெளியே வாத்தால
சொல்லுங்கள் உங்களுடைய இது. ஏன் பிறந்தாய் மகனே? எதுக்கு வந்தனே தெரியல. மனசு கஷ்டமாக இருக்கா? ஆமாம், ஆ, டாக்டர் சீக்கிரமாக போயிட்டாங்க. இதெல்லாம் நான் போட முடியாது. ஆ, வேற எதிர்பார்க்கல குரங்கு வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆ கூட டைம் சரியில்லை. டைம் ரொம்ப பேடாக இருக்கும்போது ஆ என்ன நடக்கும். ஓ பார்த்து சூதானமாக இருந்துக்கணும். நான் பாட்டு சரி தான் உட்காந்துருந்தேன். அது இன்னும் முதுகு பின்னாடி வந்து புறநாடி விட்டு அது ஜம்ப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பேஸை எடுத்து போயிடுச்சு. வலி யாருக்கு? எனக்கு. வண்டி எங்கே இருக்குது? வண்டி அது பாடி இருக்கு, அங்கே தான் இருக்கு. ஓகே மக்கள், எப்படி ஆச்சுன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் உட்காந்துட்டு இருந்த மக்கள் அமைதியாக சிவனில் தான் உட்காந்துருந்தேன். ஓகேவா, பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பேக் வச்சுருந்தாங்க. அந்த பேக் எடுக்க ட்ரை பண்ணி பக்கத்தில் வந்துச்சு. அவங்க தரலன்னு நவுந்து போனாங்க. நவுந்து போகும்போது என் முதுகு மேலே இங்கே அப்படி ஆளை வச்சு இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போச்சு. பார்த்தா ராமர் போட்ட கோடு 4 கோடு இங்கே வந்துருச்சு. சிம்பிள். என்ன பண்ணுறது? அதுக்கு 4 இன்ஜெக்ஷன் 5 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சரி, ஒர்க்கில் சன்செட் பார்க்குறாங்க. சன்செட் ஒர்க்லாம் எதுக்கு வந்தனோ அது எதுவுமே பண்ண முடியல. யாரோ கண்ணு வச்சுட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஐல் கம் பேக். ஆனால் யாரை கண் வச்சுங்க பரவாயில்ல. நான் இதோட 2வது வாட்டி ஒர்க்கில் வரேன். என்னால் 2 வாட்டியும் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளௌடி மழை சீசன் வேறு. சரி மழை சீசன், சரி இந்த வாட்டியாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு. சரி கரெக்டாக டைமுக்கு வந்து இந்த வாட்டி எப்படியாச்சும் பரவாயில்ல. அதுவும் வந்து ஜட்டாயு அங்கே ஃபஸ்ட் டைம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதுவும் பார்த்துட்டு சரி பயங்கரமாக இருக்கே சன்செட்டுன்னு இன்றைக்கி எப்படியே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா முடிச்சு விட்டாங்க. தலைவரை முடிச்சு விட்டாங்க. இதோ மூணு செட் தான் இப்போ பார்க்க போகிறோம். சன்செட் பார்க்கல, 3 செட் பார்க்க. 2வது வாட்டியும் ஒர்க்கெல்லாம் வந்தோம். நான் வந்து இந்த வாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திரும்பியும் வந்து எப்படியாச்சும் வந்தாகணும் ஒர்க்கலாக்கு. இந்த வாட்டியும் தேவையில்லாமல் எதிர்பார்க்கல. காலையில் பார்த்தா என் வண்டிக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு அடி. அந்த கில்லி பத்தில் சொன்னவன், ஏய் என்னது இது வராசினாச்சு அப்படின்னு கேட்பாரு அவங்க அப்பா. கில்லி அவங்க அப்பா புலி பொறாண்டிச்சு அப்படின்னு. ராமர் பொறாண்டிட்டார். ஜெய் ஸ்ரீராம். ஐயோ ஐயோ. ஓகே, செகண்ட் டைம் வந்தோம். சன்செட்டு பார்க்கவே இல்லை. ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் எப்படியாச்சும் திரும்பி வந்தாகணும் ஒர்க்கலாக்கு. இந்த வாட்டி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த வாட்டி இல்லை, அடுத்த வாட்டி. என்னன்னே தெரில, பேட் டைம் ஃபார் அஸ். எதுவுமே எங்களால் வந்து நினச்சது எதுவுமே பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒர்க்கெல்லாம் போயிட்டு சன்செட் பார்த்தே ஆகணும். பட் நாளைக்கு பார்க்கலான்னு வந்தோம். பட் நாளைக்கு நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். பத்மநாபன் டெம்பிளில் போயிட்டு அங்கே கோயில் பார்த்துட்டு அப்படி கொச்சின் போகிற மாதிரி. ஸோ அதை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த பிளானை சொல்லி வி வில் கண்டினியூ ஆஸ் பர் த பிளான். ஸோ அதனால் ஒர்க்கெல்லாம் வந்து இந்த வாட்டி இல்லை, நெக்ஸ்ட் டைம் தான் சன்செட் பார்க்க போகிறோம். பார்த்தே ஆகணும். 2 வாட்டி வந்தோம், வேஸ்ட்டாக போச்சு. ஸோ சி இப்போ போயிட்டு ஒர்க்கால் வந்து சன்செட் தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் அங்கே போயிட்டு ஒரு கெஃபேல போயிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டாச்சு போகணும். அது இந்த வாட்டி முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அது பண்ணாமல் இது பண்ண முடியாது. ஒர்க்கால் போயிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் போயிட்டு சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு வீட்டில் ஒரு கிளிஃப் மட்டும் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டா பக்காவாகிடும். லெட்ஸ் see tomorrow. பாய். தலைவர் வேறு ஃபோன் பேசின்னு இருக்காரு, இருக்க முடியாது. கிளம்ப வேண்டியது தான். ஓகே, டேக் கேர்.